வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாமே மாறி போனது போல ஒரு நாள் எப்போதாவது உங்களுக்கு இருந்தது உண்டா? உங்கள் குடும்பம் ஒரு புதிய இடத்திற்கு மாறி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாததால் மாற்றங்கள் நமக்கு சில நேரங்களில் பயத்தை தரலாம். யோயாக்கின் ராஜா யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தான். அவன் யூதாவின் ராஜாவானான். ஆனால் வெறும் 3 மாதத்திலேயே தன் ராஜ்யத்தையும் சுதந்திரத்தையும் தன் வீட்டையும் இழந்தான். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறாத உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்பதை அவனுடைய வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்கள். யோயாக்கிம் ராஜாவின் மகன்தான் யோயாக்கீன். அவன் தன் 18ஆம் வயதில் ராஜாவாகி எருசலேமில் 3 மாதமும் 10 நாளும் ஆட்சி செய்தான். வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால், தனக்கு முன் இருந்த பல ராஜாக்களைப் போல் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவன் ஆட்சி காலத்தில் பாபிலோனின் ராஜாவான நேபுகாத்நேச்சர் தன் பலத்த இராணுவத்தோடு எருசலேமை சூழ்ந்து கொண்டான். பாபிலோனின் தாக்குதலை எருசலேமால் எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த யோயாக்கின் நேபுகாத்நேச்சரிடம் சரணடைந்தான். அவனும் அவனுடைய தாயாரும் குடும்பத்தினரும் அதிகாரிகளும் போர் வீரர்களும் தச்சர்களும் பிறரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஆலயத்தின் பொக்கிஷங்களும் அரண்மனையின் பொக்கிஷங்களும் கூட கொண்டு போகப்பட்டன. நேபுகாத்நேச்சர் யோயாக்கினின் சித்தப்பாவான மத்தானியாவை ராஜாவாக்கி அவனுடைய பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். யோயாக்கின் பாபிலோனில் 37 வருடங்கள் சிறைவாசியாகவே இருந்தான். பிற்பாடு எவில் எரோத்தா பாபிலோனின் ராஜாவான போது அவன் யோயாக்கீனை சிறையிலிருந்து விடுவித்து அவனிடம் அன்பாக நடந்து அவனுக்கு உயர் கனத்தை கொடுத்து அவனுடைய வாழ்நாள் முழுமையும் தேவையான உணவையும் பராமரிப்பையும் கொடுத்தான். சில நேரங்களில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏமாற்றம், நோய், அல்லது நாம் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரக்கூடும். தேவன் எங்கே இருக்கிறார் என்று நமக்கு கேட்க தோன்றலாம். சிறையில் இருந்த அந்த நீண்ட ஆண்டுகளில் யோயாக்கினும் அப்படியே யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. திரைக்கு பின்னால் தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருந்தார். ஒருவேளை நீங்கள் ஜெப பதிலுக்காக காத்திருக்கலாம். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். தேவனுடைய தாமதம் அவருடைய மறுப்பு அல்ல. அவரை தொடர்ந்து நம்புங்கள். அவருடைய திட்டங்கள் எப்போதும் நான் கற்பனை செய்வதை விட சிறந்தவை. வாழ்க்கை கடினமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கும்போது கூட தேவன் தம்முடைய நோக்கத்திற்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல் உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதிருங்கள். மனப்பாட வசனம்: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. கர்த்தருக்குள் நாம் வளர்வோம். முதலாவது, நல்ல நாட்களுக்காக மட்டுமல்ல, கடினமான சூழ்நிலைகளுக்காகவும் இன்று தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் என்று நம்புங்கள். இரண்டாவதாக, ரோமர் 8:28 வாசித்து அதன் அர்த்தத்தை உங்கள் சொந்த வார்த்தைகளில் எழுதி பாருங்கள். கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் கூட கர்த்தர் எவ்வாறு நன்மையை கொண்டு வர முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, நீங்கள் கவலையாகவோ சோர்வாகவோ உணரும்போது 20 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு தந்துள்ள பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாலாவது, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். இன்றைய மனப்பாட வசனத்தை பகிர்ந்து கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுங்கள். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. அதுபோல் எங்களை விட்டு விலகாமல் எங்களை காத்து நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்து எங்களை உருவாக்கி நல்ல ஒரு கனமான பாத்திரமாக நீர் வணைவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து இயேசுவை போல
நன்மை செய்து இயேசுவை போல பிறருக்கு எல்லாவித பாசத்தையும் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நாங்கள் செய்கிற பிரயாணங்கள், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வேதனையோடு துக்கத்தோடு போகும் பாதை என்னதென்று அறியாதிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டி ஆசீர்வதித்து நம்பிக்கை ஊட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.